உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரு? ரூம் சர்வீஸ் மேடம். வாங்க. என்ன மேடம், இந்த பொக்கேவை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. பொக்கேவா? யார் கொடுக்க சொன்னா? உங்க ஹஸ்பண்ட் தான் மேடம். ஹஸ்பண்டா? ஆமா மேடம், அவர் தான் கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. மேடம், இந்த கார்டையும் கொடுக்க சொன்னார் மேடம். ராஸ்கல், ஒவ்வொன்னா இப்படி ஏதாவது செஞ்சு என் மனசு மாத்த பாக்குறானா? அதான் என்கிட்ட நடக்காத. வரட்டும், நான் என்ன பண்றேன்னு பாரு. மேடம், ஹே, நான் சொன்னபடி அந்த ரேவதி கிட்ட அவ புருஷன் தான் அவளுக்கு பொக்கேவும் கார்டும் கொடுத்தான்னு சொல்லி கொடுத்தியா? ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரியே சொல்லி கொடுத்துட்டேன் மேடம். வெரி குட். இந்தா. தேங்க்யூ மேடம். என்ன மேடம், பொக்கே கார்டெல்லாம் இப்படி செதறி கிடக்கு? சார், ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. இதுக்கு பதிலாக நான் பணம் கொடுத்துறேன். நீங்கள் அவங்களுக்கு வேற வாங்கி கொடுத்துறீங்களா? சரிங்க சார். ஒரே நிமிஷம். தேங்க்யூ சார். சாரி சார். இட்ஸ் ஓகே சார். இப்போவாச்சும் என் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டியா? அனாவசியமா இந்த மாதிரி என் மேலே சந்தேகப்பட்டு இருக்கிறத நிறுத்து. ஒரு விஷயம் உனக்கு ஃபேவரா நடந்தா உடனே சீன் போட ஆரம்பிச்சிருவியா? இப்ப என்ன, இதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியா? நீ அதெல்லாம் ஒன்றும் என்கிட்ட கேட்க தேவையில்ல. நீ தேவையில்லாம இந்த மாதிரி டவுட் பட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. இல்ல, எங்க போற? அத கேக்குற ரைட்ஸ் உனக்கு இல்ல. நான் எங்க வேணா போவேன் வருவேன், அது ஏன் இஷ்டம். 4 நாள் நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருக்க போறேன். பெரிய புருஷ சிகாமணி மாதிரி நீ இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காத, புரிஞ்சுதா? ஏய், தெரியாத ஊரு, நீ பாட்டு தனியா வெளியே போறன்ற. உனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒன்னும் ஆகாது. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்ண. நீ எங்க வேணா போய் என்ன வேணா பண்ணு, அது உன்னோட சுதந்திரம். அதுல நான் தலையிடல. உன் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? என்ன உன் கூட இங்க விட்டுட்டு ஃபோன் பண்ணி வர நான் எங்க இருக்கேன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களாமா? அதுக்கு பேரு டார்ச்சர் இல்ல, அவங்க உன் மேல வச்சிருக்க அக்கறை. வீட்ல அக்கறைங்கிற பேர்ல தான் எல்லா டார்ச்சரும் நடக்குது. அன்பு அக்கறை எல்லாம் ஒரு லெவலோட நிக்கணும். எல்லாம் மீறினா அது டார்ச்சர் தான். சரி, ஆர்கியூ பண்ண வேண்டாம். நீ எங்க வேணா போ, ஆனா எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. இல்லைன்னா நீ அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அது பண்ணு. இது வெளியூர், அதுக்காக தான் சொல்றேன். திரும்ப திரும்ப கேட்காத. நான் சொல்ல மாட்டேன், எனக்கு சொல்ல பிடிக்கல. என்ன பிரச்சனை வந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். உன் ஹெல்ப் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அப்படியே எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் உயிரே போனாலும் நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். நீ எனக்காக எதுவும் செய்ய தேவையில்ல. ரேவதி, எதுக்கு இப்படி அபசகுணமெல்லாம் பேசுற? உன் நல்லதுக்காக தானே சொல்றேன். நீ தான் பேச வைக்கிற. இனிமே நான் எங்க போனாலும் எதுவும் கேட்காத. அட, என்ன இது இப்படி சொதப்பிடுச்சு? நாம நல்லதுன்னு நினைச்சு பண்ணா அது ராங்காலா போய் முடியுது. இனிமே கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கணும்.
முடிஞ்ச வரைக்கும் அடக்கியே வாசிப்போம். ஐயோ, சார் ஒரு நிமிஷம் சார். இங்க வாங்க. சொல்லுங்க சார். இந்த லேடி இங்க எந்த ரூம்ல இருக்காங்க? இவங்களா? இந்த மாதிரி யாரும் இங்க இல்லையே சார். இல்லைங்க, இவங்களை இப்பதாங்க இங்க பார்த்தேன். சான்ஸே இல்லை சார். இங்க செக்கிங் பண்ற எல்லாரையும் நான் தான் ரூம்ல கொண்டு போய் விடுவேன். இந்த லேடி இங்க வரவே இல்லை சார். வேற யாரையோ பார்த்துட்டு அவங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க சார் நீங்க. இந்த லேடி ப்ராமிஸா இங்க இல்லை சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.